அசைக்க முடியாத ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சார்பாக வணக்கம். திட்டமிட்டு செயல் புரியறதுல வல்லவர்களான மிதுன ராசிக்காரங்களே, தலைப்பு பார்த்ததும் யோசனை பண்ணுவீங்க. அடுத்து வரக்கூடிய 7 நாள் மிதுன ராசிக்கு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு போட்டிருக்கோம். திடீர் திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. மிதுன ராசிக்காரங்க இப்ப பேசுவாங்க. என் வாழ்க்கையில பல திருப்பங்களை பார்த்தாச்சு. தாறுமாறா தல தெறிக்க ஓடி இன்ன வரைக்கும் என் வாழ்க்கை ஸ்டெடியா இல்ல. நான் ஒரு பக்கம் இழுத்தா என் வாழ்க்கை ஒரு பக்கம் என்ன இழுத்துக்கிட்டு போகுது. நானா அதுவான்னு பார்த்தாக்கா அதுதான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி தெரியுமா? என்னுடைய வாழ்க்கைய ஒரு பெரிய சக்கரத்துக்கு கீழே போட்டு என்னை படுக்க வச்சு ஏத்துனா எப்படி இருக்கும்? அப்படி போகுது. நசுங்கி போன மாதிரி. அதுல ஏதாவது உருவத்தை நீ பார்க்க முடியுமா? சிரிப்பை பார்க்க முடியுமா? அழுகைய பார்க்க முடியுமா? என்னோட கஷ்டம் தெரியுமா? என்னோட நஷ்டம் தெரியுமா? இப்படி மத்தவங்களுக்கு தெரியாத ஒரு இருட்டான பக்கத்தை மிதுன ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்க போகுது. நான் இப்ப சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது உண்மை. சுருக்கமா நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பதிவு பார்க்கறதும் பார்க்காதும் உங்களுடைய விருப்பம். உங்களுடைய விரையாதிபதி சுக்கிரன் இப்போ இந்த காலகட்டத்துல நீச்சம் பெறுவதால உங்களுக்கு இத்தனை நாட்களாக வரக்கூடிய வருமானத்துக்கும் செலவுக்கும் சம்மதமே இல்லை. ₹1 வருது, ₹1000 செலவு வருது. இப்படி நிறைய கைவிட்டு போச்சு இல்லையா? அந்த விரயங்கள் குறைய போகுது. ஏன்னா சுக்கிர பகவான் நீச்சம் அடைகிறார். சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானத்துல கேதுவோடு இணைந்திருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்குள்ள லாபாதிபதியான செவ்வாயும் நுழைவது ரொம்ப சிறப்பான காலகட்டத்தை ஏற்படுத்துது. அலுவலக வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். சகலமும் நல்லதாவே நடக்க போகுது. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. பணியாட்கள் உங்களுக்கு நல்ல முறையில ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. சக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யறீங்களா? சக வியாபாரிகள் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வரக்கூடிய வியாபாரத்தை கூட உங்களுக்கு மாத்தி விடுவாங்க. ஆச்சரியப்படக்கூடிய காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பத்தி தவறாக புரிந்து கொண்டு உங்களை விட்டு போகன உறவுக்காரங்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், அவங்களே அவங்களோட தப்பை உணர்ந்து உங்ககிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய வெற்றிக்கு இந்த காலகட்டம் பொறுப்புங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் சலுகைகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் காத்துக்கிட்டு இருக்கு. குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு சகல விதங்கள்லையும் மன நிம்மதி, சந்தோஷம், அடுத்தடுத்து உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. முக்கியமா வாழ்க்கை துணை கிட்ட உங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகுங்க. இப்ப சுருக்கமான விளக்கத்தை கேட்டதும் மிதுன ராசிக்கு கொஞ்சம் மனசுக்கு தெம்பு பிறந்திருக்கும். சோ இப்ப நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாங்களா? மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் மிருக சிரிஷம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசத்துல இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் மற்றும் 3ஆம் பாதம். உங்களுக்கு கிரக நிலைகள்னு பார்த்தோம்னாக்க ராசியில செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்காரு. தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவான், சந்திர பகவான், புதன் பகவான் 3 பேரும் கூட்டணியில இருக்காங்க. சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க. பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு. அதுவே தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் இருக்காரு. அயன சயன போகஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. சோ இந்த வாரத்துல அதாவது இந்த 7 நாட்கள்ல கிரக நிலையோட மாற்றம், கிரகனுடைய வளம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இப்படிதான் வளம் வந்துட்டு இருக்காங்க. இதை வச்சு பாக்குறப்ப திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த 7 நாட்கள்ல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். மனசுல இருந்து வந்த வீண் பயம் அகலும். ஒரு மாதிரி சோர்ந்து போய் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாம இருந்த ஒரு நிலை மாறி கடகடன்னு உங்களுடைய செயல்பாடுகள்ல வேகம் பெறும். உங்களுடைய செயல்பாடுகளை முட்டுக்கட்டை போட்டு உங்களுடைய வளர்ச்சிய முட்டுக்கட்டை போட்டு தடுத்தவங்க எல்லாம் விலகி ஓடுவாங்க. மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சகோதர சகோதரிகள் வகையில ஏதாவது முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா முன் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பல முறை யோசிச்சு முடிவெடுப்பது மிதுனத்திற்கு சாதகமான பலனை கொடுக்கும். குடும்பத்துல நீடித்து வந்த குழப்பங்கள் அகலும். தொழில் சார்ந்த குழப்பங்களும் நீங்கி தொழில் முன்னேற்றத்துக்கு போகும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்குங்க. புதுசா ஆர்டர்களுக்கான முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோக பணிகள்ல மிகவும் கவனமாக பணியாற்றுவது நல்லது.
வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம். உடைய இனிமையான வார்த்தைகளால சிக்கலான காரியத்த கூட ஈஸியா செஞ்சு முடிச்சிருவீங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் கோபமாக பேசுவத மட்டும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. வாக்குவாதங்கள் ஏற்படலாம். எந்த ஒரு காரியத்திலயும் சரி, சரியான முடிவுக்கு வர முடியாம தடுமாற்றம் உண்டாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ பெண்கள பொறுத்தவரைக்கும் கோபத்த கட்டுக்குள்ள வச்சீங்க அப்படின்னாக்க, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்கும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியில இருந்து வந்த அந்த சோம்பல் தன்மை நீங்கும். பெற்றோர்கிட்ட, ஆசிரியர்கிட்ட அவங்களுடைய சொல்படி நடக்குவதனால எல்லா விதங்களிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். மதிப்பெண்கள் கூடும். முக்கியமா அந்த காலகட்டத்துல வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விதத்துல இருக்குங்க. வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலமும் உங்களை நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். குடும்பத்திலயும் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்குங்க. கொஞ்சம் சோர்ந்து போகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தந்தை கிட்ட பேசுறப்ப பொறுமையை கடைபிடிங்க. அரசாங்க வகைகள்ல நீ எதிர்பார்த்த காரியங்கள் முடியறதுல கொஞ்சம் இழுபறி வரலாம். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பணி சுமை அதிகரிச்சாலும் சக ஊழியர்களுடைய உதவியால அங்கேயும் வெற்றி உண்டு. எதிர்பார்த்த இடத்திற்கு பதவி உயர்வு கிடைக்குங்க. உங்களுடைய ஆலோசனைக்கு நிர்வாகத்துல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. விற்பனை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஏற்றபடியே லாபம் கிடைக்கும். சக வியாபாரிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மறைமுக தொல்லைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு இந்த 7 நாள் அப்படிங்கிறது எல்லா விதங்களையும் சாதகமான நாட்களா அமைஞ்சிருக்கு. முக்கியமா மனசுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாக போகுது. என்னதான் செலவு குடும்பத்துல ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணம் உங்க கையில இருக்குங்க. சோ பொருளாதார ரீதியா பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணிகள்ல மத்தவங்களுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னாவே எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். சோ இப்ப வரைக்கும் பார்த்தது மிதுனத்துடைய அடுத்த 7 நாட்களுக்கான பொது பலன். இப்போ நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னா கூடுதல் தெளிவு கிடைக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். உங்களுக்கு அடுத்த 7 நாள்ல உடைய செயல்திறன் கூடும். பல வழிகள்ல வெற்றி மீது வெற்றி சேரப்போகுது. செல்வ நிலை உயரும். பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாக்க நல்ல வாழ்க்கை துணை அமையும். சகல வசதிகளோட அழகிய தனியா ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிற்கால நலன் கருதி சேமிப்பு, பங்கு சந்தை இந்த மாதிரியான விஷயங்கள்ல முதலீடு செய்வதும் நல்லதுங்க. பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. உங்களுடைய பணிகள்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு. கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய கூட்டாளியுடைய நியாயமற்ற நடவடிக்கை உங்களுக்கு மனசுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அது பெருசா உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தேர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அரசு வகையில நீங்க எதிர்பார்த்தபடியே உங்களுடைய வேலை அப்படிங்கிறது அனுகூலமான பலனை கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய செயல்பாடுகள்ல எச்சரிக்கை அவசியங்க. பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம ஏதாவது ஒரு வேலையில ஈடுபட்டீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். சோ சிந்தித்து செயல்படுவது நல்லது. குருவினுடைய பார்வைகளால ஆரோக்கியத்துல ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகி உடல்நிலை சீராகும். அடுத்ததா திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது உங்க மனசுக்கு மிகவும் பிடித்தமான பழைய உறவுகள் உங்ககிட்ட சேருவாங்க. இதனால உங்க மனசுல தென்றல் வீசும். முக்கியமா காதல் விவகாரங்கள்ல ஈடுபட்டக்கூடிய இந்த நட்சத்திரத்திற்கு மணமேடை காத்துக்கிட்டு இருக்கு. மனசுல மகிழ்ச்சி மலர்கள் பூக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். சிலருக்கு வீட்டுல அள்ளி அணைத்திடவே பிள்ளை செல்வம் துள்ளி விளையாடும். அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்த நிலை மாறி வேகம் பிறக்கும். அதன் காரணமா லாபம் அதிகரிக்கும். உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கு உயர் அதிகாரிகளால பாராட்டுகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும். பண பலன்களை அடைய போறீங்க. அதாவது பணம் பல விதங்கள்ல கிடைக்க போகுது. வண்டி வாகனத்துல செல்லும் போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் காலத்தை வீணாக்காம படிச்சீங்க அப்படின்னாக்க அது உங்களோட பெற்றோருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதத்துல அதிக மதிப்பெண்களை பெற முடியும். மேலும் உங்களுடைய ராசியில கேந்திர ஸ்தானத்துல ராகு கேது சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். என்னங்க சொல்றீங்க, ராகு கேது பாம்பு கிரகமாச்சு அப்படின்னா அவங்களுக்கு சாதகமான பலனை தான் அமர்ந்திருக்காங்க.
தொழில்ல இருந்து வந்த தடைகளை விளக்குறாங்க. 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கூடிய சூரியனால உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அடுத்த புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் சூரியனால எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய போறீங்க. உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும். குருவினுடைய பார்வையால உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்க. மேலும் பேசணும்னா, இந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த 7 நாள் அப்படிங்கிறது கையில பணமும், மனசுல மகிழ்ச்சியும் பொங்கி வழியக்கூடிய காலகட்டம். எதையுமே சாதிக்கும் திறன். நினைச்சதை நினைச்சபடியே முடிக்கக்கூடிய ஒரு தைரியம், தன்னம்பிக்கை பெறக்கூடிய நல்ல முன்னேற்றமான காலகட்டம். புத்திர பாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள், பதவிகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகுது. நல்ல நண்பர்கள் அமைவாங்க. உங்களுடைய மதிப்பு, மரியாதை கூடக்கூடிய காலகட்டம். ஒரு பணிகள்ல மிகுந்த அக்கறையோடு நீங்க செயல்படுவதனால வாழ்க்கையில முன்னேற்றங்களும், சுக அனுபவங்களும், கௌரவங்களும் அடைய போறீங்க. தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மைகள் ஏற்படுங்க. சிலருக்கு வெற்றிகரமான தொழில்ல முன்னேற்றம் ஏற்படும். கல்வியிலையும் வெற்றி பெற கவனமாக படிப்பது மாணவர்களுக்கு ரொம்ப அவசியமான காலகட்டம். ஆக மொத்தத்துல அடுத்த 7 நாள் அப்படிங்கிறது நம்ம மிதுன ராசிக்கு பல விதங்கள்ல சாதகமான பலன்களை அள்ளி கொடுத்திருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா, விஷ்ணு பகவானை வழிபாடு செய்ய மனசுல தெளிவு பிறக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னா 10, 12 இந்த 2 நாட்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னாக்கா 1 மற்றும் 5. உங்களுக்கு சந்திராஷ்டம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி விடிற்காலையில ஆரம்பிச்சு 15ஆம் தேதி முழுவதுமே இருக்கிறதுனால ரொம்பவே கவனமா இருக்கணும். எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதிலே புரிஞ்சுக்கோங்க. பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கணும், செயல்பாடுகள்ல நிதானம் இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கல்ல கவனம் இருக்கணும், விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். வெளியூர் பயணங்களை தவிர்த்திடணும், வீண் வாக்குவாதம் இருக்கக்கூடாது, புதுசா எதுவும் முதலீடு பண்ணக்கூடாது, போட்டி பந்தயங்கள்ல இறங்கக்கூடாது. மேலும் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள். தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி ஓம் விஷ்ணு பகவானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை 3 முறை சொல்லி முடிச்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்க. எல்லா விதங்களையும் உங்களுக்கு சாதகமான பலன் உண்டு. இவ்வளவுதாங்க. அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு இப்படிதாங்க இருக்க போகுது. என்னென்ன சாதகமான பலன் இருக்கு, என்ன மாதிரியான பாதகமான பலன் இருக்கு, பாதகமான பலனை நீங்க எப்படி சாதகமா மாத்தலாங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்று முதல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மிதுன ராசிக்கு நல்ல நாளாகவே பிறக்கட்டும். வாழ்க வளமோடு நலமோடு, வாழ்க வாழ்க பல்லாண்டு. வாழ்த்துக்கள். ஓம் விஷ்ணு பகவானை போற்றி போற்றி. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நல்லதே நடக்கும்.